See, 2025 வந்து இட்ஸ் கோட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஐபிஎல். உங்களுக்கு தெரிஞ்ச மெகா ஆக்ஷன் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. நான் முந்தானது கூட ஃபங்க்ஷனில் நீங்களாம் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ப்ராப்ளம் முக்காசு பேர் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு புக் லான்ச்சில் சிஎஸ்கே புக் லான்ச்சில் இங்கே இருப்பீங்க, நீங்களாம் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கேயும் பார்த்தேன், தோனி இருந்தாங்க, அஸ்வின் இருந்தாங்க. ஸோ ஐ திங்க் சிஎஸ்கே நல்லா பண்ணுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நல்ல டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஒரு மாதிரி பேலன்ஸ் இருக்குது. சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ், ஆர்சிபி, எஸ்ஆர்ஹெச் அண்ட் டிசி, இது ஒரு 4-5 டீம், இந்த மாதிரி 5 டீம் நல்லா இருக்கு எனக்கு தோணுது. பட் சில பேர் என் பையனை கேட்டால் அனிருத்தா கேட்டால் அவங்க கேட்டால் பஞ்சாப் நல்லா இருக்குன்னுவான். ஸோ ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கொஞ்சம் அப்படியே போகும். அஸ்வின் கம்பேக் குட். அவன் ஏன்னா அவன் நல்லது குட். அவன் செப்பாக்கில் பிரமாதமாக வச்சிருக்கான் ரெக்கார்டு. ஆக்சுவலாக நீ பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து செப்பாக்கில் ஃபென்டாஸ்டிக் ரெக்கார்டு இருக்கு அவனுக்கு. ஸோ திருப்பி இங்கே வந்துட்டு சிஎஸ்கே வந்தா இல் டூ வெரி வெல். எனக்கு என் நம்பிக்கையில் இல் டூ வெரி வெல் தோணுது எனக்கு. ஸோ எனக்கு இன்னொன்று என்ன, ரச்சின் ரவீந்திரா இங்கே நல்ல ஃபார்மில் இருக்கான். பண்ணி பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் குட் கேப்டன். அஃப்கோர்ஸ் தோனி இருக்கான், எல்லா பேக்கிங். அப்போ ரவீந்திர ஜடேஜா செம ஃபார்மில் இருக்காங்க நம்ம இதில் பார்த்தீங்கன்னா. அண்ட் அஃப்கோர்ஸ் டேவன் கான்வே வில் பி அ பிரில்லியன்ட் பிளேயர். ஸோ ஐ திங்க் நல்லா இருக்கும் மேட்சஸ்லாம். நீ பார்த்தீங்கன்னா 23rd வந்து ஒரு பயங்கர மேட்ச், இந்தியா வர்சஸ் பாம்பே மேட்ச். ஆல்ரெடி என்ன போட்டு டிக்கெட் எல்லாம் போட்டு இருக்காங்க. எங்கே போவேன் நான் டிக்கெட் சொல்லுங்க. ஸோ சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் தி மேட்ச், அது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி. இந்த வேர்ல்ட் கப்ல இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி நம்மளுக்கு வந்து ஐபிஎல் வந்து சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் மேட்ச். மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய கிராமங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கும் கிரிக்கெட் போய் சேருது. திருப்பி ஒரு கிரிக்கெட் ரொம்ப பிரபலமாகுது அப்படின்ற ஒரு தாட் வருது சார். 1983 அப்புறம் ஒரு கிரிக்கெட் பெரிய. சரி, நீங்க பாத்தீங்க, எஸ் நீங்க குட் ஐட், வெரி குட் क्वेश्चन. நீங்க பாத்தீங்கன்னா அந்த தேங்க்ஸ் டு தட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா சின்ன கிராமத்துல போய் கிரிக்கெட் வந்து எவ்வளவு பெரிய கிரிக்கெட்டர்ஸ் வராங்க பாருங்க. நீங்க அதை பாருங்க, எவ்வளவு பேர். இப்ப பூம்ராலாம் எங்க ஒரு ரூரல் ஏரியால தான் வராங்க, சின்ன ஊர்ல தான் பூம்ரா வந்திருக்கான். புரிஞ்சுது உங்களுக்கு? குஜராத் ஏதோ ஒரு ஸ்மால் சென்டர்ல தான் வராங்க. இப்ப அவன் வேர்ல்ட் நம்பர் 1 பூம்ராலாம். So definitely thanks to television, thanks to media people like you, television media, and the television இருக்கறனால அது every small center போயிருக்கு. television and digital and what you call social media போனால இப்ப every small center போயாச்சு உங்களுக்கு கிரிக்கெட்லாம். அதனால நம்ம ஊர் tremendous talent இருக்கு மறக்காதீங்க. செம்ம talent இருக்கு நம்ம ஊர்ல, outstanding talent இருக்கு. அதான் சொன்னேன், பூம்ரா கிளாஸ் எக்ஸாம்பிள் பூம்ரா தான். இப்போ வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 கிரிக்கெட்டர் தான். நம்பர் 1 கிரிக்கெட்டர் எடுத்தா யார் சொல்லுவீங்க நீங்க? பூம்ரா தான். கரெக்டா? நம்பர் 1 கிரிக்கெட்டர். ஸோ அந்த மாதிரி இருக்கு கிரிக்கெட்னால தேங்க்ஸ் டு திஸ் வாட் யூ கால் மீடியா, சூப்பர் பெனிட்ரேஷன் நம்ம ஊர்ல இருக்கு.